ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். வெல்கம் டு ஹேண்ட்ஸம் பசங்க சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல இப்ப நிறைய ஒரு யங்கர் ஜென்ரேஷன் எல்லாருக்கும் ஒரு இருக்கிற காமனான ப்ராப்ளம் எடுத்துட்டு வந்து அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதோட சொல்யூஷனும் இந்த வீடியோல தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. எதை பத்தி நான் பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இப்ப வர ஜென்ரேஷன் எல்லாருக்கும் எல்லா வாய்ஸ் கேர்ள்ஸ் யாருமே எடுத்தீங்கன்னா சீக்கிரமாவே முடி வந்து ஒயிட் ஆயிடுது. எஸ், நிறைய பேர் இப்ப வந்து முடி ரொம்ப ஒயிட் ஆயிட்டு வருது. முன்னாடி பழைய காலத்துலலாம் 50 ஏஜ் வரைக்கும்லாம் முடி பிளாக்கா இருக்கும். பட் இப்ப 20-30 ஏஜுக்கெல்லாம் அப்படியே ஒயிட் ஆயிட்டே வருது. ஹேரு அங்கங்க ஒயிட் ஹேர் அப்படியே வருது. ஏன்னா இப்போ அந்த ஃபுட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஃபுட்டை பத்தி நீங்க பேச போறது இல்ல. இந்த ஹேர், கிரே ஹேரை எப்படி நேச்சுரல் வேலை எப்படி கவர் பண்றதுனா இது நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லா ஹேரும் பிளாக் ஆகும் அப்படின்னு இந்த வீடியோ சொல்ல போறேன். எஸ், இந்த வீடியோல உங்களுக்கு சூப்பரா காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு நல்ல கடுகு வாங்கிக்கோங்க. கடுகு வாங்கிட்டு நல்லா ஒரு பேன் இல்லை தவா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த தவாவில் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா சிக்கனை ஃப்ரை பண்ணுற மாதிரி இந்த கடுகை போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. அந்த வறுத்த ஒன்றுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு மிக்சர் கிரைண்டர் இருக்குல்ல, தெரியும், விதியம், பட்டர்ஃப்ளை எல்லாம் மிக்சர் கிரைண்டர் ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. அந்த மிக்சர் கிரைண்டரில் இந்த கடுகை போட்டு நல்லா இது பண்ணக்கப்புறம் அந்த பொடி மாதிரி வரும். அந்த பொடியில் என்ன பண்ணுங்கள், செக்கில் ஆட்டாத சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்மளோட இந்த பொடி இருக்குல்ல, இந்த இட்லி பொடி மாதிரி இருக்கும் பார்க்க, லைட்டாக எடுத்து வாயில் போட்டுக்காதீங்க, அப்புறம் கொஞ்சம் கசக்கும். அதான் இந்த மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயை அதில் உள்ளே போட்டிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல அப்படியே இது பண்ணிட்டே இருங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எவ்வளோ தேங்காய் எண்ணெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க, ஓகேவா? போட்டுக்கிட்டு நல்லா அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டே தான் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் இதில் பத்தலை பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுதா? கொஞ்சம் ட்ரையாக இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா அப்புறம் முடி வந்து வெள்ளை முடி மாதிரியே இருக்கும். வெள்ளை முடி கருப்பாகணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கணும், ஓகேவா? நீங்கள் அப்படியே நல்லா கொஞ்சம் இது பண்ணுங்கள். நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த இது வரல அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ திரும்பியும் தேங்காய் எண்ணெய் எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு உங்களுக்கே தெரியும், அப்படியே கொஞ்சம் சிக்கன் மாதிரி இருக்கும் பார்க்க. சிக்கன் மசாலா மாதிரி இருக்கும் பார்க்க. அந்த மசாலா மாதிரி இருக்கும். அந்த மசாலா என்ன பண்ணுங்கள் கைஸ், அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் வேறு லெவலாக வெயில் இருக்கணும். அந்த வெயிலில் உங்களுக்கு காட்டுறேன்ல, அந்த வெயிலில் எடுத்து அதை வைங்க, ஓகேவா? ரைஸ் நீங்க வந்து நல்லா அதை போட்டு நல்லா காய விடணும். ஃபர்ஸ்ட் இந்த வெயில போட்டு சூப்பரா காய விட்டு நீங்க வந்து அது ஒரு கிளாஸ் பாட்டில ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வீக்ஸ், 1 மந்த் உங்க இஷ்டம், எவ்வளவு நாள் ஆச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய போட்டு நிறைய மிக்சியில போட்டு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய நாள் வரும். கம்மியா போட்டீங்கன்னா கம்மி நாள் வரும். கைஸ், எஸ், பார்த்துருப்பீங்க நீங்க அந்த கடுகு எப்படி அந்த கடுகு இது பண்ணி அதெல்லாம் செய்யறது பார்த்துருப்பீங்க. எஸ், அந்த பார்த்ததுல இந்த கடுகு வந்து நல்லா வெயில்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லா சூப்பரான வெயில் வந்துட்டு இருக்கு. இந்த வெயில சூப்பரா அப்படியே காய விட்டக்கு அப்புறம் இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த கோகனட் ஆயில் அந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இதை பாருங்க பாருங்க, பவுடர் ஆகாம இந்த கன்சிஸ்டன்சில இருக்குல்ல. ஆனா இது இன்னும் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி நல்லா பொடி பொடியா நீங்க போடுற பாருங்க, நல்லா தூள் தூளா அப்படியே வரும்ல. அந்த தூளை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து குளிக்க தலை குளிப்பீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்ல 20 மினிட்ஸ் முன்னாடியே நீங்க அதை எடுத்துக்கிட்டு எங்கெங்க ஒயிட் ஹேர் இருக்கோ, எங்கெங்க ஒயிட் ஹேர் வந்து ஒயிட் ஆகுற மாதிரி இருக்கோ எல்லா இடத்துல இந்த இந்த பொடியை வந்து இதை வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா நீங்க நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க. அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அது காய விடணும். காய விட்டக்கு அப்புறம் அது வந்து நல்லா அந்த பொடி மாதிரி வரும்ல, அது லைட்டா கொஞ்சம் வாட்டர் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணிட்டு, ஆனா கொஞ்சம் இது வந்து அப்படியே நல்லா பூசிக்கோங்க எங்கெங்க ஒயிட்டா இருக்கோ. அது பூசிட்டு அப்புறம் குளிச்சக்கப்புறம் குளிச்சு நல்லா ஷாம்பு போட்டே குளிங்க, உங்க இஷ்டம். ஷாம்பு போட்டு தலை குளிச்சக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஷாக் ஆயிடுவீங்க. சூப்பரான ரிசல்ட் வரும். எஸ், நம்புங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு நேச்சுரல் வேலை. உங்க முடியை எப்படி நீங்களே பிளாக் பண்ணிக்கலான்னு ஒரு நேச்சுரல் வே. இது வந்து எந்த கெமிக்கல் எந்த ஆர்டிபிஷியலும் இல்லை. ஒரு நல்ல தேங்காய் எண்ணெய் இதுவும் இருந்தா மட்டும் போதும். நீங்க சூப்பரா தலையை வந்து நேச்சுரல் வேலை பிளாக் ஆக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி வெயில்ல வச்சிருங்க. சரிதா கைஸ்? இந்த மாதிரி வெயில்ல ஒரு 2-3 டேஸ் வச்சீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு பவுடர் மாதிரி ஆகும். அந்த பவுடர் எடுத்து நீங்க எந்த ஆர்டிபிஷியலா டை ஒன்னும் அடிக்க தேவையில்ல. இதை நீங்க எடுத்து பூசினா சூப்பரா இதுவாயிடும். அவ்வளவு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஹோம் ரெமெடி யூஸ்ஃபுல்லான டிப்பா இருந்திருக்கும் இந்த வீடியோ. எஸ், அடுத்து ஒரு நல்ல இதே மாதிரி வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட், வேற ஏதாச்சும் ஹோம் ரெமெடி வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேட்க. கமெண்ட்ல கேட்டா கன்ஃபார்மா வீடியோ பண்றேன்.
ஓகே, அவ்வளவுதான். ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அத்துடன் உங்களை நினைக்கிறேன். உங்களை நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.